ஆதியிலே தேவன் ஆகாயத்தையும் பூமியையும் அதில் வாழும் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தார். முதல் மனிதர்களாம் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்கள் சந்தோஷமாய் வாழ ஏதேன் என்னும் தோட்டத்தில் வைத்தார். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அவரால் துரத்தப்பட்டனர். ஏதேன் தோட்டத்தின் கதவும் அடைக்கப்பட்டது. வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம் மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழ்றாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம், மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. ஆண்மை சொல்லும் சரித்திரம், வீரம் சொல்லும் சரித்திரம், பக்தி சொல்லும் சரித்திரம், புத்தி சொல்லும் சரித்திரம். நம்ம பாவங்களை போக்க ஒருவர் பாரம் சுமந்த சரித்திரம், வித்தியாசமாய் வாழ்ந்திட்ட ஞானிகளின் சரித்திரம். நாம் பயணிப்போம், மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. என்ன சொல்லணுமோ சொல்ல. நோவா, நான் உன் கூட வர முடியுமா? எனக்கு அந்த தகுதி இருக்கா? இனி அந்த கேள்விக்கு அவசியமே இல்ல ஃபசாம். நான் போறேன்ப்பா. அப்பா அங்க பாருங்க, நாம சொன்ன மாதிரி அதே நேரத்துக்கு மிருகங்கள்லாம் வந்துருச்சு பாருங்க. எல்லாத்துலயும் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் இருக்குப்பா. ஆமாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டைப்பா. அவன் பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இந்த சண்டையில அவன் கப்பல்ல எங்க ஏறாம போயிடுவானோன்றது தான் பயமா இருக்கு. ஆனா ஆண்டவரோட சித்தம் அதுவா இருந்தா அதை தடுக்க நாம யாரு? அவங்க 2 பேரையும் விட்டுட்டு வந்துட போறீங்களாப்பா? நீங்க எது வேணும்னாலும் செய்யுங்க. நான் கட்டாயப்படுத்தல, ஆனா என்னால முடியாது. இதெல்லாம் என் கூட எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் இல்லாம நான் என்ன செய்ய முடியும்? எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு நான் சாகிறதே இல்லை. எனக்கும் தான் என்ன பண்றதுன்னே தெரியல. தியாமட், அங்க பாரு, விலங்குகள்லாம் கப்பலுக்குள்ள ஏறிக்கிட்டு இருக்கு. பாக்குறதுக்கே எனக்கு விசித்திரமா இருக்கு. கப்பலோட வழியையே மறைச்சுக்கிட்டு நிக்குது பாரு. அப்பா ஏன் தான் அப்படி பண்றாரோ? நான் தான் எல்லா கன்றாவையும் பார்த்தனே, ரொம்ப கேவலமா இருக்கு. நான் இந்த வெள்ளத்துல தத்தளிக்க விரும்பல. எனக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனா அப்பா பேச்ச மீறி நம்மளால எதுவும் செய்ய முடியாதே. வேற வழியும் இல்ல. எனக்கு தான் நினைச்சா பயமா இருக்கு. அன்னைக்கு உங்க சகோதரன் கிட்ட பேசினதை மறந்துட்டீங்களா? வாடியாமட் போலாம். இல்ல ஹாம், என்னால வர முடியாது. இதோ பாரு, அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாருமே தயாராயிட்டாங்க. சொன்னா கேளு. நீ மட்டும் புடிவாதம் பிடிச்சு என்ன செய்ய போற சொல்லு? அவங்க இல்லாம நாம மட்டும் இங்க தனியா இருக்க முடியுமா? கட்டாயப்படுத்தாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாத. உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி போறது? வாங்கம்மா. என்ன பிரச்சனை இங்க? இது எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. இதுல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மிருகங்களுடைய நாத்தத்தை என்னால தாங்க முடியாது. அதனால நான் வரமாட்டேன். நீ வரலையா ஹாம்? இவ இல்லாம நான் எப்படிமா வர்றது? இவன் தான் அந்த கடவுள் அனுப்பி விட்டாளா? விடு விடு, என்ன தனியா விடு. நீ தப்பு பண்ற பென்டே. உன்னை உருவாக்கின கடவுளை வழிபடு. அவரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு அவரோட சொல்படி நீ நடந்தால் அவரோட ஆக்கணையிலிருந்தும் அழிவிலிருந்தும் உன்னை நீ காப்பாத்திக்கலாம் பென்டே. நான் ஆண்டவருக்கே மேலானவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நான் ஆண்டவரை வழிபடணும்னா அவர் என்னை விட வீரமானவரா இருக்கணும். யார் நீ? நான் விண்டாய். நான் என்னதான் வழிபடுவேன். என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. என்ன நானே வழிபடும் போது நான் ரொம்ப வீரமானவனா நினைச்சுக்கிறேன். இந்த பொடி பசங்க என்ன வழிபடுறாங்க, அதனால அவங்கள நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் அவங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்குது. அவங்கள மாதிரியே நீங்க என்ன வழிபடுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். வாங்க, என் முன்னாடி தலை குனிங்க. இங்க இருந்து கிளம்பி போ பென்டே. உன் ஆணவம் உன்னை அழிக்க போகுது. நிச்சயமா நீங்க நினைக்கிறது நடக்காது. இந்த இடத்துக்கு நான் மட்டும்தான் அதிபதி. இந்த இடத்துக்கு நான் மட்டும்தான் அதிபதி. அவங்க எங்க இருக்காங்க? எங்க அம்மா அப்பா உள்ளதான் இருக்காங்க. ஹாம், விடுங்க என்ன. அந்த வரலன்னு சொல்றேன்ல. நீ வந்துதான் ஆகணும். நீ இல்லாம நான் எப்படி போறது? கட்டாயப்படுத்துறீங்க. எனக்காவது வாயேன். சத்தம் போடாத. நான் இருக்கல. கூட்டிட்டு போங்க, பார்த்து கூட்டிட்டு போங்க. உள்ள வா. உள்ள போ. ஹாம், ஏ ஹாம், எதுக்கு என்ன கூப்பிட்ட? நானா
நான் தான் இந்த வேலைகள் எல்லாம் எடுத்து நடத்துறேன். நடத்து. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்ன சொல்ற? உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையா? ஆமா, ஆட்சேபனை இல்லை. நாங்க கப்பல்ல போய் வெள்ளத்துக்காக காத்துட்டு இருக்கோம். எல்லா வேலையும் ஆரம்பத்துல இருந்து நீங்க தானே பாக்குறீங்க. எல்லாரும் எவ்வளவு பாராட்ட போறாங்கன்னு இனிமே தான் தெரியும். மக்கள் எல்லாம் உன் பின்னாடி வந்து குவிய போறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னு தானே நீ எதிர்பார்த்த? அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. அதுல உனக்கு என்ன லாபம்? பாதிக்கு பாதி லாபம். நான் இதை ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல நீ என்னை ஏமாத்த கூடாது. மாட்டேன். நிச்சயமா உன்னை இந்த விஷயத்துல நான் ஏமாத்த மாட்டேன். அப்ப வேலையை பாரு. சரி இரு, நமக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் வாங்க பசங்களா. ஐயோ என்னாச்சு? எதுவுமே தெரியலையே. எல்லாரும் இருக்கீங்களா? ஐயோ நீங்க எல்லாருமே பயந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கும் பயம் இருக்கு. ஏன்னா பொல்லாத காலம் ஆரம்பமாயிடுச்சு. ஆண்டவரால இந்த உலகம் அழிய போகல, மனிதனோட அக்கிரமத்தால் அழிய போகுது. அதை நாம நல்ல நினைவுல வச்சுக்கணும். பெரும் மழை பெய்ய போகுது. 40 நாட்களுக்கு இடைவிடாம வானத்திலிருந்து மழை பெய்யும்னு ஆண்டவர் என்னை எச்சரிச்சிருக்காரு. இந்த 40 நாட்கள்ல எந்த உயிரினமும் பாக்கி இருக்காது. இந்த கப்பலை தவிர வேற எந்த உயிரினமும் இந்த உலகத்துல மிச்சம் இருக்காது. 40 நாளுக்கு அப்புறம் புதிய உலகம் உதயமாகும். அந்த உலகத்துல அக்கிரமமோ அநியாயமோ எந்தவித தீங்குமே இல்லாத ஒரு புதிய உலகமா இருக்கும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை தயார்படுத்தியிருக்காரு. இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒரு நிபந்தனை. பாசமும் ஹேமும் பயன்படுத்திய திட்டத்தை நாம பயன்படுத்த போறோம். நமக்கு தேவையான மதுபானங்களையும் தேவையான கழுதைகளையும் வழிகாட்டிகளையும் தயார் பண்ணிருக்கேன். பழைய கூடாரத்தை எடுத்துட்டு புது கூடாரம் போட சொல்லியிருக்கேன். நாம எல்லாம் அதுல தங்கிக்கலாம். அவங்கெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னால நாமெல்லாம் அந்த வர்த்தக பாதையில போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி வியாபாரம் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்க வியாபாரம் பண்ண முடியாம தவிச்சு அதுக்கப்புறம் விலங்குகளை வச்சு மேய்ச்சிக்கிட்டு திரியட்டோம். எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியல. இந்த கப்பல் மிதக்குமானே தெரியல. மிதந்தா நம்ம தண்ணியில இருந்து தப்பிச்சிடலாம், இல்லனா எல்லாமே நஷ்டமாயிடும். அப்படி ஆகுறதுக்குள்ள பாதி பங்கை எனக்கு கொடுத்துருங்க. ஆம், உன் நெஞ்சில ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை தவிர வேற விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. நீ ஆசைப்படுற உலக விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருக்காது. அப்பா, அதனாலதான் சொல்றேன், இப்பவே பாதி பங்கை எனக்கு கொடுத்துருங்கன்னு. ஆண்டவரோட அக்கினையிலிருந்து நீ பிழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஹாம். நீ என் கூட வந்தாலும் இந்த உலக விஷயங்கள் மேல இருக்கிற ஆசை என்ன விடல. ஹாம், பழைய விஷயங்கள் மேல இருக்கிற பற்றுதலை விட்டுரு. பழைய உலகத்தை மாத்தி புது உலகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை நாமளும் மாத்திக்கணும். மாத்திக்கிறதா? எதை மாத்திக்கிறது? அவநம்பிக்கையை நம்பிக்கையா மாத்திக்கணும். ஆண்டவரை நிராகரிக்கிறத மாத்திக்கணும். உன் நண்பன் விண்டாயை கொஞ்சம் யோசிச்சுப்பார். அவன் தன்னை பத்தியே தான் எப்பவும் யோசிக்கிறான். அவன் இதயத்துல ஆண்டவருக்கு அவன் இடமே கொடுக்கல. அதனாலதான் அவன் இதயத்துல எப்பவும் கெட்ட எண்ணங்களும் கெட்ட வார்த்தைகளும் வருது. அவனை சுத்தி இருக்கிற ஆளுங்களையும் பாரு. இவங்களை உலகத்தோட அழிவுல இருந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது.
அப்ப எங்களை பத்தி நீங்க? நான் ஆண்டவரோட பேசியிருக்கேன். அவரோட கருணைக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்திருக்கேன். ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா, அதனாலதான் நான் இங்க இருக்கேன். ஆண்டவர் உன்னை இருக்க வச்சிருக்காரு ஹாம். சரியான யோசனை சொல்லியிருக்க பிண்டி. நீ இப்ப பண்ண போற வியாபாரத்தை நான் வேணா பாத்துக்கிட்டுமா? பண்ற மூஞ்ச பாரு. உனக்கு இதெல்லாம் சரி வராது. இது எனக்கு சொந்தமான வியாபாரம். எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நீயும் பசங்களும் வர்றவங்களை கவனிச்சா அது போதும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்குங்க. அதுதான் உங்க வேலை. நம்ம பணத்தை வேற யாரும் முழுங்காம பாத்துக்குங்க. அப்பா, மேல போய் அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. போய் தான் பாப்போமே. வெளியே போய் தான் ஆகணும்னு நீ தீர்மானிச்சு நான் தடுக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, நேரம் தவறியும் நீ வெளியே இருந்தினா உனக்காக நான் மற்றவங்களையும் பலி கொடுக்க மாட்டேன். நாம இப்ப இருக்கிற இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியலையே. பார்த்தா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். பரவாயில்லையே, என்ன மாதிரியே யோசிக்கிற. ஏதோ நடக்க போதுன்னு உட்காந்துட்டு இருக்கிறத விட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே. உலகமே அழிஞ்சாலும் அழிஞ்சு இருக்கலாம். அப்பா, நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் பார்த்ததை என்னாலே நம்ப முடியல. ஆயிரக்கணக்கான பேர் அங்க இருக்காங்க. எல்லாரும் கூட்டம் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது. நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இப்படி உட்காரு ஹாம். இதெல்லாம் முடிஞ்சு போக போற விஷயங்கள். எனக்கு இந்த கப்பலே பிடிக்கல. இந்த மிருகங்களுடைய நாத்தம் என் வயித்தை கொமட்டிட்டு வாந்தியா வருது. போதும், வாயை மூடு டியாமட். அங்க என்ன பிரச்சனை? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியாது ஹாம். ஆனா எது நடந்தாலும் அதுக்கு நாம தயாரா இருக்கணும். அது எவ்வளவு பெரிய அழிவா இருந்தாலும் சரி. உங்களை நம்பாம வெளியில நிக்கிற மக்களோட கதி என்னாகிறதுப்பா? இந்த கப்பல்ல இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது. அவரை பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் மேல நம்பிக்கையை அவங்க வைக்கலன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நான் இதை தேர்ந்தெடுக்கலையே. ஆனா ஆண்டவர் ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்காரு டியாமட். நீ பொழைக்கணும்னா அவருடைய வார்த்தையை கேட்டுத்தான் ஆகணும். இந்த நேரத்துல உனக்கு எல்லாத்து மேலேயும் வெறுப்பாதான் இருக்கும். உன் மனசுக்குள்ள நிறைய கோபம் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் மீறி உனக்குள்ள ஏதோ நல்லது இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்படின்னா மனுஷனுடைய அநியாயத்தை மீறி நீ நல்லவள்னு அர்த்தம். ஆண்டவரோட ஆக்கினையை நீ பார்க்கத்தான் போற. டியாமட், நாங்க உங்க நன்மைக்கு தான் இதெல்லாம் பண்றோம். உன்னை சாவுலேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஏன் அவங்க கிட்ட இப்படி கோவப்படுற? நம்ம நல்லதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. விட்டுட்டு வந்ததை பத்தி யோசிச்சு இப்ப என்ன பிரயோஜனம்? நீங்களே பாக்குறீங்கல்ல, இந்த இடம் எவ்வளவு கேவலமா இருக்கு. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. இந்த இடத்துல இருக்கிறத விட பேசாம நரகத்துக்கே போயிடலாம். இது ஒரு சபிக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கு. நான் போறேன். இன்னைக்கு இருக்க 7 நாளா இருக்கு. இந்த 7 நாளும் அவங்க அவங்களோட பொருட்களோடையும் நாத்தம் பிடிச்ச மிருகங்களோடையும் வாழ்ந்துகிட்டு வராங்க. 7 நாள் அவங்க கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க. 8வது நாள் முடியுமா அவங்களால? நோவா சொன்ன மாதிரி வெள்ளம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளாம் சாக்க தான் போறோம். என்னை விட உயர்ந்தவன் யாரும் கிடையாது. ஆண்டவர் ஒருத்தர் இந்த உலகத்திலே இல்ல. அப்படி இருந்தா என் முன்னாடி வந்து நில்லுங்க பார்க்கலாம். எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்க ஆண்டவரே? என் முன்னாடி வாங்க பார்க்கலாம்.
என்னப்பா அது? என்ன நடக்குது? பயப்படாத மகட்களே, இப்படி வாங்க. தியாமட், ஆல்பியா, எழுந்துக்கோ, எழுந்துக்கோமா. என்ன சத்தம் அது? சுமாரு, நாம ரொம்ப ஆபத்துல இருக்கோம் போல இருக்குங்க. சுமாரு, என்னாச்சுப்பா? ஒரே அமைதியா இருக்கு. கப்பல் நகரவே இல்ல. நோவா, கப்பல் நகர்ல நாம போய் பார்க்கலாமா? பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. வெளியே போகிறதுக்கு இன்னும் நேரம் வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் புறாவை நான் வெளியே அனுப்பியிருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? அது இன்னும் கப்பலுக்கு திரும்பி வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம பெரிய ஆபத்துல இருக்கோம்னு அர்த்தம். அப்படி இல்லம்மா, அந்த புறா தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். நான் தப்பா நினைச்சிட்டப்பா. சம்பாதிச்சதெல்லாம் போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இந்த உலகத்துல இன்னைக்கு நாம மட்டும்தான் உயிரோட இருக்கோம். நம்மளால இன்னைக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும். வாங்குறதுக்கே ஆள் இல்ல. நீ என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? அவசரப்படாத, பொறுமையா இருந்து பாரு. சரி, நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாம எல்லாரும் வெளியே போகலாம். நோவாவும் அவனுடன் வந்தவர்களும் 1 வருடம் 17 நாட்களுக்கு கப்பலுக்குள் இருந்தனர். அங்கிருந்த மற்ற விலங்குகளோடு அவர்கள் எப்படி அங்கு இருந்தார்கள் என்பது ஆண்டவருக்கு மட்டுமே வெளிச்சம். ஆண்டவரின் வாக்குத்தத்தம் போலவே அராரத் மலையின் மீது நோவாவின் கப்பல் தரை தட்டியது. மனிதனின் மனதில் அவனது இளமை பருவம் முதலே தீயவை தொற்றிக் கொண்டாலும் இனி எப்பொழுதும் மனிதனுக்காக இந்த உலகத்தை நான் சபிக்க மாட்டேன். இதுவே நோவா, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடையாளம். உனக்கும் இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் நான் கொடுக்கும் வாக்குத்தத்தத்தின் அடையாளம். அந்த அடையாளம் வானவில்லாக கீழ்வானத்தில் எப்பொழுதும் வரும். அது எனது ஆக்கினைக்கு ஒரு அடையாளமாக இந்த உலகத்துக்கு இருக்கட்டும். இனி எப்பொழுதும் இந்த உலகத்தை நீரால் நான் அழிக்க மாட்டேன். உயிருடன் இருக்கும் எதுவும் உனக்கு உணவாக கடவது. பச்சை தாவரங்கள் போலவே உயிருடன் இருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு உணவாக கொடுக்கிறேன். ஆனால் அது உயிருடன் இருக்கும் பொழுது இரத்தத்துடன் அதை நீ உட்கொள்ளாமல் இருப்பாயாக. நோவா, நீயும் உன் மகன்களும் பெருகி இந்த உலகை நிரப்புங்கள். என்னுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு வாழுங்கள். மனிதனின் இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனது இரத்தமும் இன்னொரு மனிதனால் சிந்தப்படும். ஏனென்றால் ஆண்டவரின் சாயலில்தான் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான்.
எங்கள் இதயத்தையும் ஆத்மாவையும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நடந்த இந்த அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றியதற்கு நன்றி. உங்கள் கருணைக்கு அளவே இல்லை. நீங்களே இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். எங்களை உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க.